Hi friends, இது உங்க Tamila Solrom channel. நீங்க BHIM application பத்தி பார்ப்போம். BHIM application UPI பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. UPI பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான கார்டு இங்க தரேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். கண்டிப்பா அந்த வீடியோ போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இத பத்தி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். BHIM application நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த அப்ளிகேஷன் அவங்க லான்ச் பண்ணதே UPI எல்லாருமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. BHIM application அப்படிங்கிறது மாஸ்டர் ஆஃப் UPI application அப்படிங்கிறாங்க. எதனால அப்படின்னா எல்லா பேங்க்குமே அவங்களோட UPI அப்ளிகேஷன்ஸ் வந்து பிளே ஸ்டோர்ல கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே BHIM யூஸ் பண்ணோம் அப்படின்னா இருக்கிற எல்லா பேங்கையுமே வந்து ஒரே அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த BHIM அப்ளிகேஷன்ல 2 இல்ல அதுக்கு மேற்கொண்ட பேங்க் அக்கௌண்ட்ஸ் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். இது வந்து BHIM அப்ளிகேஷன் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். BHIM அப்ளிகேஷன் லான்ச் பண்ணி 1 இயருக்கு மேல ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே இப்பதான் BHIM அப்ளிகேஷன் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா லான்ச் பண்ண டைம்ல நிறைய பக்ஸ் இருந்துச்சு, யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் கூட யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் இப்போ அந்த அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்து பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால யூஸ் பண்றது ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே யூஸ் பண்ண முடியும். இன்னைக்கு எல்லா பக்கமே UPI பேஸ்ட் சர்வீஸ் கொண்டு வந்துட்டாங்க. தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து நம்ம BHIM அப்ளிகேஷன் ரொம்ப அட்வான்ஸ் ஆனது. என்ன காரணம் அப்படின்னா நம்மளோட அமௌண்ட் வந்து டைரக்டா ஒரு பேங்க்ல இன்னொரு பேங்க் சென்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மூலமா வாலெட் அந்த மாதிரி எங்கேயும் நம்ம ஸ்டோர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் BHIM இஸ் பெஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளே ஸ்டோர்ல போய் UPI அப்படின்னு சர்ச் பண்ணோம்னாலே நிறைய UPI பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். எல்லா பேங்க்குமே அவங்களுக்கு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்கான UPI அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய பேங்க்ஸ் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க்லேருந்து பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இங்கே பார்க்க போகிறது வந்து BHIM அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் UPI யூஸ் பண்ணுறதுக்காக காமனாக கொடுத்த ஒரு அப்ளிகேஷன். ஸோ இதை ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பெரிய சைஸ் இல்லை, ஜஸ்ட் 6.4 MB தான். ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களோட லாங்குவேஜ் கேட்கும், உங்களோட ப்ரிஃபர்டு லாங்குவேஜ் கேட்கும். உங்களுக்கான லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து மோரோவர் இந்தியாவில் பேசுகிற எல்லா காமனான லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது புதுசு அப்டேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு உண்டான லாங்குவேஜ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வெல்கம் கொடுக்கும். இந்த BHIM அப்ளிகேஷனோட ஒரு மிகப்பெரிய 3 அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து UPI பேமெண்ட் பேஸ் பண்ண சர்வீஸ் அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப செக்யூரான ஒரு சர்வீஸ். அது இல்லாமல் யூஸ் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது 24/7 அது வந்து இன்னும் ரொம்ப அட்வான்டேஜான விஷயம். என்ன காரணம்னா நம்ம எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் QR கோடை ஸ்கேன் பண்ணி வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணலாம், திரும்ப ரிசீவ் பண்ணலாம். அது வந்து ஒன்லி வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் இந்த ஆப்ஷன் அவங்க வச்சிருக்காங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து SMS வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து நம்ம UPI வந்து ஃபோனில் வந்து வெரிஃபை பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம லொக்கேஷன் வெரிஃபை பண்ணணும். பட் அது ஆப்ஷன் தான். பட் வந்து அது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நம்மளோட டிரான்சாக்ஷன் செக்யூராக வைக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இதுக்கான பர்மிஷன்ஸ்லாம் கொடுத்துருங்க. 3 பர்மிஷன்ஸ் கேட்கும். SMS, கால், அப்புறம் வந்து லொக்கேஷன். ஸோ இப்போ இதான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எந்த நம்பரில் இப்போ நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் வந்து டுவல் சிம்மும் போட்டிருக்கீங்க அப்படின்னா எந்த நம்பர் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணியிருக்குதோ அந்த சிம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். சிம் 1 ஆர் சிம் 2 அது வந்து எதை செலக்ட் பண்ணால் அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர்ல இருந்து ஒரு இது சென்ட் ஆகும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.15 rupees சார்ஜ் பண்ணிக்கோங்க. அது முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லாமே வெரிஃபை ஆயிடும். இப்போ வந்து நம்ம UPI பின்னை வந்து செட் பண்ணணும். நீங்கள் வந்து பேங்க்கை செலக்ட் பண்ணோன்னையும் உங்கள் ஃபோன்லேருந்து சென்ட் ஆன மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிடும். ஸோ உங்களோட அக்கௌண்ட் நம்பரும் பேங்க்கும் மேலே வந்துருச்சு. தென் அதுக்கடுத்த கீழே வந்து உங்கள் டெபிட் கார்டோட லாஸ்ட் 6 டிஜிட் நம்பர் கேட்கும். நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டெபிட் கார்டு இருந்தால் மட்டும்தான் UPI வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களோட டெபிட் கார்டோட நம்பர்ஸை கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்ததாக கீழே வந்து அந்த கார்டோட வேலிட் டேட் கொடுக்கணும். தென் இதெல்லாம் கொடுத்தா மட்டும் தான் நம்ம வந்து உங்களோட UPI பின்னை வந்து செட் பண்ண முடியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களோட UPI பின் வந்து வேறு ஏதாச்சும் அப்ளிகேஷனில் செட் பண்ணியிருந்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு Paytm இருக்கட்டும், இல்லைனா வேறு ஏதாச்சும் UPI அப்ளிகேஷனாக இருக்கட்டும், அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து மெசேஜ் சென்ட் ஆன உடனே இந்த UPI பின் செட் பண்ணுற ப்ராசஸ் இருக்காது. டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனுக்குள்ள போயிடும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி உங்களோட UPI பின் வந்து செட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட நம்பருக்கு வந்து ஒரு OTP வரும். ஸோ அந்த OTP வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த OTP வந்து ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் ஆகும். தென் இப்போ OTP வந்துருச்சு, டிடெக்ட் ஆகிடுச்சு. இந்த OTP வந்து உங்கள் பேங்க்லேருந்து வருது. இதுக்கப்புறம் வந்து உங்களோட UPI பின் வந்து நீங்கள் செட் பண்ணணும். UPI பின் வந்து 4 டிஜிட். ஸோ உங்களுக்கு செட் ஆன மாதிரி ஏதாச்சும் ஒரு 4 டிஜிட் நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடும். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் UPI பின் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷனில் வந்து ப்ரீவியஸாக செட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த UPI பின்னை இருக்கிற எல்லா UPI அப்ளிகேஷனுக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து
யூபி இப்போ நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. வெரிஃபை ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்கோட் வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன். ஸோ அந்த பாஸ்கோட் நான் உள்ளே போட்டுனே அப்ளிகேஷனுக்குள்ளே வந்து எனக்கு போயிடும். ஸோ இதான் வந்து யூபிஐ பீம் அப்ளிகேஷனோட யூஐ. ஸோ சென்ட் பண்ண ஒரு மணி அப்படின்னா வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எங்கே சென்ட் பண்ணணும் அவங்க கொடுக்கலாம். ஜஸ்ட் ரிக்வஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து எங்கே ரிக்வஸ்ட் பண்ணணும் அவங்க கொடுக்கலாம். ஸ்கேன் பண்ணி பே பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கேமரா பர்மிஷன் கேட்கும். தென் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கோடு வந்து ஸ்கேன் பண்ண சொல்லுவோம். இப்போ வந்து எப்படி வந்து அமௌண்ட் பே பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக காட்டினேன். இப்போ வந்து நான் பேடிஎம்மில் இருக்கிறேன். பேடிஎம்மில் வந்து நான் வந்து மணியை வந்து ஆட் பண்ணுறேன் வாலெட்டில். பேடிஎம் வாலெட்டில் ஒரு 10 ரூபி ஆட் பண்ணுறேன். பீம் யூபிஐ இங்கே கீழே வந்து அதர் பேமெண்ட்ஸில் இருக்குது. அதை ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும். இதில் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட அட்ரஸ் கேட்கும். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே உங்களோட அட்ரஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு அட்ரஸ் க்ரியேட் பண்ணேன், அந்த அட்ரஸ் போடுறேன். ஜஸ்ட்டு இப்போ வந்து அதில் வந்து நான் பேணும் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி. ஸோ அதுக்குள்ளே நான் போனேன் அப்படின்னா உள்ளே போவோம். டேரெக்டாக அது வந்து பெண்டிங்க்கு போயிடும். இப்போ வந்து பெண்டிங் அமௌண்ட் கேட்குது 10 ரூபி வந்து பேடிஎம் அண்ட் ஐசிஐசி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ ஜஸ்ட் இதை நான் பேன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே தான் உங்களோட யூபிஐ பின் ஒர்க் ஆகும். யூபிஐ பின்னை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக பே ஆகிடும். ஸோ மணி சென்ட் ஆயிடுச்சு. இப்போ அங்கே பேடிஎம்மில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம்மில் வந்து எனக்கு அமௌண்ட் ஆட் ஆயிடுச்சு. பேமெண்ட் வாலெட் சிம்பிளாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், பேங்க்லாம் போகக்கூடாது அப்படின்னா வந்து இது ரொம்ப 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 ஈஸியஸ்ட் வே. ஸோ அதனால் வந்து எல்லாருமே பீம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி வந்து பேங்க்கை போகிறது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், பீம் அப்ளிகேஷன் பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த வீடியோ போட்டோம். ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனுக்கு இந்தியாவை மூவ் பண்ணுறதுல உங்களோட பங்களிப்பு இருக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இது போன்ற மோர் வீடியோஸ்க்கு தமிழ் சொல்லும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.